சென்னை விஎஸ் மும்பை மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா, இதுக்கு முன்னாடி மும்பை வந்து 5.10 6 பாயிண்ட் சம்திங்கில் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா 7 8லாம் போச்சு, பாயிண்ட் வந்து கூடுச்சு. இப்போ சடனாக ஏன்னு கேட்டிங்கன்னா விக்கெட் தொடர்ந்து விழுந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தாங்க. ஸோ ஓரளவுக்கு விக்கெட் விழுந்தாலும் ஸ்கோர் வந்து பயங்கரமாக லாஸ்ட் ஒரு ஓவரில் நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ 5லேருந்து 4.8க்கு குறைஞ்சிருச்சு. சென்னையோட ப்ரைஸ் வந்து 1.25க்கு குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போது இந்த சினாரியோவில் நமக்கு ப்ராஃபிட் செட் பண்ணோம்னா இல்லை எடுக்கிறதா இருந்தால் எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு சின்னது, ப்ரைஸும் கிட்டத்தட்ட ரொம்ப குறையில சென்னை மும்பை வந்து. ஸோ அதனால் கொஞ்சம் குறையுது, பாயிண்ட்ஸ் அமௌண்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே லோவாக இருக்கும். பார்க்கலாம், இருந்தாலும் பாருங்கள். இப்போது மும்பையிலேருந்து 800 சம்திங் இருந்துச்சு, அதை வந்து சென்னைக்கு மாற்றுறேன். எவ்வளோனா 200 மாற்றிட்டேன். ஸோ அப்போவும் சென்னை மேலே 125 லாஸில் தான் காமிக்குது. ஸோ இதனால் நமக்கு எதுவும் பெனிஃபிட் இல்லை. திருப்பி அகைன் 100 மாற்றுறேன். ஸோ அப்போவும் நமக்கு ஒரு 75 வந்து லாஸ் காமிக்குது. இப்போ மறுபடியும் 300 இங்கே மும்பையில் இருந்தது, மறுபடியும் 100 போட்டேன். ஸோ அப்போது 50 ருபீஸ் லாஸில் காமிக்குது. ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வெறும் 120 ரூபா தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த ப்ரைஸ் நமக்கு பத்தாது. இன்கேஸ் சென்னை வந்து இந்த ப்ரைஸ் கூடி வரணும், இவ்வளோ ப்ரைஸ் கூடி வந்தால் நம்ம வந்துட்டு நல்ல ஒரு அமௌண்ட்டு எடுக்கலாம். தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போது சென்னையிலேருந்து இப்போ யார் வின் பண்ணாலும் தோற்றாலும் நமக்கு ஒரு 400 ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே மும்பை மேலே இருக்கக்கூடிய 400 மாற்றிடணும். ஐ மீன் 800 ரூபா இருக்குது, அதில் 400 ரூபா பாதிக்கு பாதி மாற்றணும். 200 மாற்றிட்டேன், 300 400. ஸோ இப்போ மும்பை மேலே 420 ரூபா இருக்குது, சென்னை மேலே வெறும் 96 ரூபா லாஸில் தான் இருக்குது. ஸோ இதனால் நமக்கு என்னென்னா, சென்னை ஜெயிச்சா நமக்கு 96 ரூபா இதாகும். ஸோ மும்பை ஜெயிச்சா நமக்கு 420 ரூபா கிடைக்கும். இதுவே சென்னை ஜெயிச்சா 96 ரூபா நமக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு புக் செட் பண்ணுறது அப்படின்னா, இப்போது இந்த ப்ரைஸில் 2 பேருக்குமே 400 புக் செட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து 1.26லேருந்து சென்னை வந்து 1.38 40 43 45 46. ஸோ இன்னும் கூடிக்கிட்டே போகணும். இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து கூடிக்கிட்டே போகணும், கண்டிப்பாக கூடும். ஸோ நம்ம எதிர்பார்க்குற நேரம் கூடாது. ஸோ அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து ப்ரைஸை வெயிட் பண்ணி டக்குன்னு கிளிக் பண்ணால் மட்டுமே இது சாத்தியம். ஸோ இந்த ப்ரைஸ் இந்த மாதிரி 2.5, இப்போ மும்பை வந்து டக்குன்னு 2.5 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்த உடனே சென்னையோட ப்ரைஸ் வந்து கூட ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் ஒரு 210. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரைஸில் வந்தால் நமக்கு கண்டிப்பாக 400 கிடைக்குதா? ஸோ இப்போ இங்கே வந்து சென்னை மேலே வந்து 4448 காமிக்கிறேன். இப்போ அதுக்கு என்ன ப்ரைஸ் வரணும் அப்படின்னா, சென்னை வந்து 2.66 வந்துச்சுன்னா நமக்கு இந்த 400, யார் தோற்றாலும் ஜெயிச்சாலும் நமக்கு 400 கிடைக்கும். அது போக நம்ம போட்டுக்கிற 200 வந்து நம்ம வேலெட்டில் ஆட் ஆயிரும். சிம்பிள், இதுதான். இப்போது இந்த ப்ரைஸ் வருமா வராதா அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை பொறுத்தளவு இப்போவே நம்ம ப்ளேஸ் பெட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா, இது எந்த ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிறோம், ஷேர் மார்க்கெட்டிங் மாதிரி. ஸோ நம்ம போய் கரெக்டாக அந்த பாயிண்ட் வரும்போது டக்குன்னு உடனே போய் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த ரேட்டு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரேடிங்கில் வந்து எடுத்துக்கிறோம் இந்த ஆப்பில். ஸோ இது ஃபேர் ப்ளே, இந்த 2 ஆப்பில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா எனி டைம் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து சுற்றுதா, இப்போ வந்து எரர் காமிக்கும், ஏன்னா இந்த ப்ரைஸில் இல்லை, 1.26ல் நிற்கிது. ஸோ அதனால் இங்கே வந்து மேட்ச் வந்து ஆகலை அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதுவே இந்த ப்ரைஸ் வந்து 2 நம்ம புக் செட் பண்ண ப்ரைஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா, இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக 400 எடுத்துக்கிறோம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே பார்த்தீங்களா, இங்கே காமிக்கும். இப்போ உடனே நீங்கள் இல்லை 2.62ல் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கேன்சல் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட இதை பொறுத்து தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்படி தான் புக் செட் பண்ணுறது. சரி, பார்க்கலாம். இப்போ வந்து சென்னை மேலே வந்து 400 ரூபா, மும்பை மேலே 400 ரூபா இருக்குது. ஸோ வருதான்னு பார்க்கலாம். புக் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட் நமக்கு வருதா வரலையா அப்படின்றது தான் மேட்சோட ஃபைனல். அது அவங்க தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு தேவை ஒரு 400 கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஸோ அது எப்படி கிடைக்க வைக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளோட திறமை. பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறாங்களா?